إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. வானங்களையும் பூமியையும் படைத்து அதிலே பல கோடி மனிதர்களையும் உயிர் ஜீவராசிகளையும் வாழச் செய்து தன்னுடைய வல்லமையை இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய நம்மை படைத்த அந்த அல்லாஹ் ஒருவன் மீதே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழியை முற்றிலுமாக பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக கண்ணியத்திற்குரிய இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய இறையில்லத்திலே வந்து வீற்றிருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் ஏக இறைவனுடைய அருளும் கருணையும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லா நேரங்களிலும் நம்மை படைத்த அந்த அல்லாஹுவை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எனதருமை சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, மிக குறுகிய இந்த நல்ல நேரத்தில் பெண்களே, ஆபாசத்தினுடைய பாதையை நெருங்காதீர்கள் என்கின்ற கருப்பொருளை மையமாக கொண்டு அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் எவ்வளவு இடங்களில் பெண்களை எப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான், எவ்வளவு இடத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு பயிற்சியை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பெண்களை எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தார்கள். இந்த சபையில் அமர்ந்திருக்கிற நமக்கு பெண் பிள்ளைகள் பெற்றவர்களாக சிலர் இந்த சபையிலே தந்தையாக சிலர் அமர்ந்திருக்கலாம். இந்த சபையில் அமர்ந்திருக்கிற தாய்மார்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்கலாம், நமக்கு அக்காக்கள் இருக்கலாம் அல்லது தங்கைகள் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் பெண்கள் தான்.
ஏன் இந்த தலைப்பு இன்றைய நல்ல நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் உபதேசமாக சொல்லப்படுகிறது என்றால், நாம் எல்லாம் 2026 வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய சூழ்ச்சிகள் நிறைந்திருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனித இனத்தினுடைய பண்பாடுகள் எல்லாம் குழி தோண்டி புதைக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் இந்த உலகத்தில் கண்டுபிடித்து விட்டான். மருத்துவ துறையில் இந்த மனிதன் முன்னேறி இருக்கிறான். விஞ்ஞான துறையில், அறிவியல் துறையில் மனிதர்கள் மிக குஞ்சிய அளவிற்கு அவர்கள் உயரத்தை தொட்டிவிட்டார்கள் என்று கூட இந்த உலகத்தில் நம்மால் சொல்ல முடியும். ஒரு பக்கத்தில் மனிதனுடைய முன்னேற்றம், அவனுடைய வளர்ச்சி, இந்த உலகத்திலே டெக்னாலஜியிலே மிக உயர்ந்த தரத்தில் இருக்கிற மனிதர்கள் அவர்களுடைய வாழ்வினுடைய மறுபக்கத்தை திருப்பி பார்க்கின்ற பொழுது இந்த மனித இனம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது? ஆபாசம் என்று வருகின்ற பொழுது, அசிங்கமான காரியம் என்று வருகின்ற பொழுது, நாகரிகம், பண்பாடு, ஒழுக்கம் போன்ற காரியத்தில் மனிதர்கள் முன்னேறி இருக்கிறார்களா அல்லது பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களா? நாளுக்கு நாள் இந்த உலகத்தில் பாவத்தினுடைய வட்டத்திலேயே மனித இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவலமான நிலைகள், பண்பாடுகள் எல்லாம் இந்த உலகத்தில் குளிதோண்டி புதைக்கப்படக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு மனித இனம் சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. நாம் எல்லாம் பெண் மக்களை பள்ளிக்கூடத்திற்கோ கல்லூரிக்கோ இன்ன பிற பாடசாலைக்கோ அனுப்புகின்ற பொழுது பயந்து பயந்துதான் பெற்றோர்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் பெண் மக்களை. காரணம் என்ன? என்னுடைய மகள் எப்படி வீடு திரும்புவாள், என்னுடைய மகன் எப்படி வீடு திரும்புவாள்? இவர்கள் நல்லவர்கள் தான் நம்மை பொறுத்தவரை, நம்முடைய பெண் மக்களும் ஆண் மக்களும். ஆனால் இவர்களோடு பழகக்கூடிய நண்பர்கள் யார், இவர்களுடைய வட்டங்கள் எப்படி, இவருடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் நம்மால் அறிய முடியாது. மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு சதிவலைகள் பின்னப்பட்டு மனித இனம் இன்றைக்கு நாகரிகத்தினுடைய வளர்ச்சியை நோக்கி செல்லாமல் பின்னடைவை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு சூழ்ச்சிகள் நிறைந்திருக்கிற காலம். ஆபாசத்தை இந்த உலகத்தில் மனித இனம் வளர்க்கிறதா, தடுக்கிறதா, அதற்கு முன்னேற்பாடுகள் செய்கிறதா என்று நாம் ஒரு ஆய்வை நடத்துகின்ற பொழுது எது ஆபாசம் என்பது கூட இந்த உலகத்திற்கு வரையறை செய்து கொடுக்க முடியாத மனிதர்களால். நம்முடைய நாட்டை பொறுத்தவரை, நம்முடைய நாட்டினுடைய அந்த பாரம்பரியத்தை பொறுத்தவரை மேலை நாடுகளை நாம் பார்க்கிறோம். அமெரிக்கா, பிரான்ஸ், தாய்லாந்து, ஜப்பான் போன்ற நாடுகளில் பெண்கள் ஆடை அணிகிறார்கள். அவர்கள் 2 ஆடையை மட்டும் அணிகிறார்கள். இப்படியும் இந்த உலகத்தில் பெண்கள் உலா வருகிறார்கள். அவர்களுடைய கீழாடை முட்டிக்கு மேலே உயர்ந்திருக்கிறது. இப்படி 2 ஆடைகளை உடுத்தி அந்த உலகத்தில் சகஜமாக பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்களோடு ஆண்கள், பெண்களோடு பெண்கள் சகஜமாக வாழ்கிறார்கள். அவர்களுக்கு இது ஆபாசம் என்றே அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நம்முடைய சமூகத்தில், நம்முடைய நாட்டில் அதை ஆபாசமாக நாம் பார்க்கிறோம். எவ்வளவோ மனிதர்கள் உடுத்தக்கூடிய ஆடை அவர்களுக்கு ஆபாசமாக தெரியவில்லை. நீங்கள் விமான நிலையத்தில் பணி செய்யக்கூடிய பெண்களுடைய ஆடையை எடுத்துக்கொண்டால் அந்த அலுவலகங்களில் செய்யக்கூடிய பெண்களுடைய ஆடை மிக மிக குறைந்திருக்கிறது. அது அவர்களுக்கு ஆபாசமாக தெரியவில்லை. விமானத்தில் பணி செய்யக்கூடிய பெண்களுடைய ஆடையை எடுத்துக்கொண்டால் அதுவும் குறைந்திருக்கின்றது. அதுவும் அவர்களுக்கு ஆபாசமாக தெரியவில்லை. எவ்வளவோ வளாந்தர காடுகளில் ஆடைகளே இல்லாமல் மனித இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஆண்களும் பெண்களும். அது அவர்களுக்கு ஆபாசமாக தெரியவில்லை. இப்படி ஊருக்கு ஊரு, நாட்டுக்கு நாடு, தெருவிற்கு தெரு இன்றைக்கு ஆடை கலாச்சாரம் ஆகி இருக்கின்றது. ஆபாசத்தினுடைய ஆடை கலாச்சாரங்கள் இன்றைக்கு மாறி போயிருக்கின்றது. ஆக மனிதனுடைய கரத்திலே கொடுத்து எது ஆபாசம் என்கின்ற கேள்வியை கேட்டால் மனித இனத்தினால் ஆபாசம் எது என்று அவர்களை வரையறுக்கவே முடியாது. கல்லூரிகளே மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பாடங்களை எடுத்து சொல்லக்கூடிய சில கல்லூரிகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆண்கள் பட்டப்படிப்பை படிக்கக்கூடிய ஆண்கள், கல்லூரியில் படிக்கிற ஆண் மகனுடைய ஆடை
பேண்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஆடை கீழே வரை போட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பெண்களுடைய ஆடை எடுத்து பாருங்கள், முட்டிக்கு மேலே உயர்ந்திருக்கிறது. இப்படி சில கல்லூரிகளில் பெண்களுக்கு ஆடையை கொடுக்கிறார்கள். இப்படி இந்த உலகத்தில் மனித இனம் வளர்க்கப்பட்டால் ஆபாசம் குறையுமா கூடுமா? எது ஆபாசம் என்று மனிதர்களாலே வரையறை செய்ய முடியாது. நம்மை படைத்த அல்லாஹ் தஆலா பெண் இனத்திற்கு பாடம் எடுக்கிறான். சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சபையில் அமர்ந்திருக்கிற நாம் இந்த உரையின் மூலமாக நம்முடைய பெண் மக்கள் இப்படி வார்த்தெடுக்க வேண்டும். நம்முடைய பெண் குழந்தைகளை இது போன்ற வசனங்களை சொல்லி அவர்களை வார்த்தெடுத்து இந்த பூமியிலே வளர்க்க வேண்டும். பெண்கள் அக்காவாக தங்கைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த திருமறை குர்ஆனுடைய ஆயத்துகளும் ஹதீஸ்களும் போய் சேர வேண்டும். கடையநல்லூர் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் ஒரு இஸ்லாமிய பெண் ஃபர்தாவுடைய ஆடையை போட்டு குத்தாட்டம் ஆடுகிறாள். பல ஷேர் அது செய்யப்படுகிறது. பல ஆண்கள் பெண்கள் பார்க்கிறார்கள். பல முஸ்லிம் இளைஞர்கள் ஜமாத்தார்கள் போய் உங்களுடைய பெண் இப்படிப்பட்ட நடனங்களை எல்லாம் ஆடி சமூகத்தில் இந்த ஆடைக்கு ஒரு கேவலத்தை உண்டாக்கிறாள், சமூகத்தினுடைய கண்ணியத்தை சீர்குலைக்கிறாள், அதை கொஞ்சம் திருத்திக் கொள்ளலாமே என்று சொன்னதற்கு அந்த பெண், என்னுடைய உரிமை, இந்த ஆடையை போட்டு கொண்டு நான் ஆடுவேன், பாடுவேன், எதை வேண்டுமானாலும் செய்வேன், கேட்பதற்கு நீங்கள் யார் என்று கேட்கிறாளே. அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய வரிகளுக்கு இந்த பெண் பதில் சொல்ல வேண்டுமே, நமக்கு சொல்ல வேண்டாம், பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு பதில் சொல்ல வேண்டாம், உன்னை படைத்த அல்லாஹ்விற்கு நீ பதில் சொல்லியாக வேண்டும். கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஆபாசத்தின் மூலமாக ஒரு வீடியோவை எடுத்து பதிவு செய்து லைக்குக்காக ஷேருக்காக செய்து அந்த ஒரு ஆண் அதனால் பாதிக்கப்பட்டு மரணித்தே போன சம்பவம் இந்த உலகத்தையே சமூகத்தையே உலுக்கியது என்றால், இஸ்லாமிய பெயர் கொண்ட பெண்களே இது போன்ற காரியத்தை செய்கிறார்கள் என்றால், வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் படிக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழியை நீங்கள் அறிய வேண்டாமா? இன்றைக்கு நாளுக்கு நாள் இந்த சமூகத்தில் பெண்கள் வீழ்ச்சியுடைய கலாச்சாரத்திலே இறங்கி விட்டார்கள். சமூக வலைதளங்களில் பர்தாவோடு அந்த ஆடையோடு மனிதர்களுடைய புகழை தேடி பெண்கள் இன்றைக்கு களமிறங்கியதோடைய விளைவு எவ்வளவோ ஆபாசங்கள் பெருக்கெடுத்து விட்டது, எவ்வளவோ வன்முறைகள் இந்த உலகத்திலே தூண்டப்படுகிறது, எவ்வளவோ பெண்கள் இன்றைக்கு தற்கொலைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், குடும்பத்தினுடைய கண்ணியம் சீர்குலைக்கப்படுகிறது, குடும்பத்துடைய மானம் மரியாதை அந்தஸ்து இன்றைக்கு பொழிதும் ஊண்டி உதைக்கப்படக்கூடிய நிலைமை இந்த உலகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. இது போன்ற கால சூழ்நிலையில் நம்முடைய பெண் மக்களை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும்? நம்முடைய பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும்? யார் முன்னிலையில் நம்முடைய பெண் மக்கள் வந்து நிற்க வேண்டும், யார் முன்னிலையில் வரவே கூடாது, எப்படி மறைந்து ஒளிந்து பெண்களை இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் பக்கம் பக்கமாக நமக்கு சொல்லித் தருகிறானே. இதையெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிற பெண்கள் பாடமாக படிக்க வேண்டாமா? பயிற்சியாக நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டாமா? அல்லாஹ் தஆலா 24வது அத்தியாயத்துடைய 31வது வசனத்தில் சொல்கிறான், வகுல்லில் முஃமினாத்தி யகுல்ன மின் அப்சாரிஹின்ன. நபியே, இறை அச்சம் கொண்ட பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், மூமினான இறையச்சம் கொண்ட இறை விசுவாசம் கொண்ட பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், பார்வையிலே ஆபாசம் வந்துவிடக்கூடாது. பார்வையை தடுக்கிறது இஸ்லாம், பார்வையை அழைத்து விடக்கூடாது. இஸ்லாம் பார்வையிலே இருந்தே பெண்களுக்கு பாடத்தை எடுக்கிறது. பார்வையின் மூலம் கண் செய்கிறது விபச்சாரம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறார்கள், உங்களுடைய கண் செய்யக்கூடிய விபச்சாரத்திலே இருந்து நீங்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மூமினான இறையச்சம் கொண்ட பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை இந்த உலகத்தில் தாழ்த்தி கொண்டு வாழ வேண்டும். அவர்கள் தங்களுடைய உதடுகளில் ஒட்டுமொத்தமாக கருப்பை இந்த உலகத்தில் பேணி பாதுகாத்து பெண்கள் வாழ வேண்டும். கருப்பு நெறியோடு ஒழுக்கத்தோடு இந்த உலகத்திலே பெண்கள் இருக்க வேண்டும். தங்களுடைய அலங்காரத்தை முன் இரு கைகளையும் முகத்தையும் தவிர மற்ற எல்லா உறுப்புகளையும் பெண்கள் இந்த உலகத்தில் மறைத்து வாழ வேண்டும். அதுதான் அவர்களுக்கு பண்பாடு, அதுதான் அவர்களுக்கு கண்ணியம், அதுதான் அவர்களுக்கு மிக அந்தஸ்தை கொடுக்கும் என்று அல்லாஹ் தஆலா அவருடைய அல்வரையான் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். மற்ற உறுப்புகளை நீங்கள் வெளியே காட்டக்கூடாது.
உங்களுடைய முன் இரு கைகளையும் முகத்தையும் தவிர பெண்களாக இருக்கிற நீங்கள் ஆடையை மறைக்க வேண்டும். இரவில் அணியக்கூடிய நைட்டி போன்ற ஆடைகளை பெண்கள் அணிந்து கொண்டு கடை தெருவிலே கடையிலே பொருளை வாங்கி செல்லக்கூடிய முஸ்லிம் பெண்கள் உண்டு. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பால்காரரிடத்திலே சென்று அப்படி வாங்குவது, ஹிஜாப் இல்லாமல் அந்நிய ஆண்களிடத்திலே சென்று பொருளை வாங்குவது, விற்பது, கொடுப்பது, எடுப்பது, இது போன்ற பண்பு நலங்கள் இந்த உலகத்தில் இல்லாமல் சில பெண்கள் வாழ்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் முன் இரு கைகளையும் முகத்தை வைத்தவர் ஒட்டுமொத்த உறுப்பையும் இந்த பூமியில் ஆடையின் மூலமாக மறைத்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இல்லாமா லஹர மின்ஹா வல் யضربن بقلوبهن على جيوبهن. அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் தங்களுடைய ஆடையின் மூலமாக அவர்கள் தங்களுடைய முந்தானைகளின் மூலமாக தங்களுடைய மார்புகளை மறைத்து அவர்கள் வாழ வேண்டும். இல்லாமா லஹர மின்ஹா வல் யضربن بخمرهن على جيوبهن. அவர்கள் தங்களுடைய மார்பு பகுதிகளை இந்த ஆடையின் மூலமாக மறைத்து கற்பொழுக்கத்தோடு பேணுதலோடு பார்வையை தாழ்த்தி இந்த பூமியிலே பெண்கள் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு பாடத்தை இந்த உலகத்தில் இறை விசுவாசம் கொண்ட பெண்களுக்கு எடுக்கிறார். 33வது அத்தியாயத்துடைய 59வது வசனம், யா அய்யுஹன் நபி, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே குல்லி அஸ்வாஜிக, உம்முடைய மனைவிகளுக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள். நபியே, உங்களுடைய மனைவிகளுக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள். ஒரு நபியுடைய மனைவிக்கு அல்லாஹ் தஆலா பாடம் எடுக்க சொல்கிறான். என்ன தெரியுமா? குல்லி அஸ்வாஜிக, உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் சொல்லுங்கள். வ பனாதிக், நீங்கள் பெற்றெடுத்திருக்கிற உங்களுடைய பெண் மக்களுக்கு நீங்கள் புத்திமதியை சொல்லுங்கள். வெறுமனே பெற்றால் மட்டும் போதாதே, குழந்தைகளை பெற்று வளர்ப்பதல்ல முக்கியம். அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், அந்த குழந்தைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும், அந்த பெண் குழந்தைகளுக்கு என்ன நன்னறியை சொல்லி வளர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் மூமினான பெண்களுக்கு எப்படி பாடத்தை எடுக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய மனைவியை நிக்க வைத்து சொல். உன்னுடைய பெண் மக்களுக்கு பக்கத்திலே அருகாமையில் தலையை தடவி கொடுத்து அழகான முறையிலே எடுத்து சொல்லுங்கள். என்ன வார்த்தை தெரியுமா? வனிசாஇல் முஃமினீன், இறை விசுவாசம் கொண்ட மூமினான பெண்களுக்கும் நபியை நீங்கள் சொல்லுங்கள். என்ன தெரியுமா? யுப்தீன அலைஹின்ன மின் ஜலாபிஹின்ன, அவர்கள் தங்களுடைய ஆடைகளின் மூலமாக அவர்கள் தங்களுடைய உடலை மறைத்து வாழ வேண்டும். வெளியே காட்டக்கூடிய அந்த உடல் உறுப்பை தவிர மற்ற அவர்களுடைய எல்லா அங்கங்களையும் அவர்கள் மறைத்து வாழ வேண்டும். முந்தானைகளால் அவர்கள் தங்களுடைய மார்பு பகுதிகளை மறைத்து தொங்கவிட்டுக் கொள்ள வேண்டும். அது அவர்களுக்கு பேணுதல், அவர்களுக்கு கண்ணியம் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் இந்த திருமறையினுடைய ஆயத்தில் சொல்கிறார். திருமதி என்று சொல்லப்படக்கூடிய நபிமொழி தொகுப்பினுடைய 1653வது செய்தி. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆண்களுக்குரிய ஆடை கிரண்டை காலுக்கு மேல், பெண்களுக்குரிய கீழாடையினுடைய அளவு என்ன யா ரசூலல்லாஹ்? பெண்களுக்குரிய கீழாடைய அளவு எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆண்கள் கிரண்டை காலுக்கு மேலே ஆடை உயர்த்தி கட்டினால் அதற்கு கீழ் ஒரு ஜான் கீழே பெண்கள் நீங்கள் உங்களுடைய ஆடையை இறக்கிக் கொள்ளுங்கள். அந்த கிரண்டை காலுக்கு கீழே ஒரு ஜான் ஆடையை இறக்கி இந்த பூமியிலே நீங்கள் வாழ்வதுதான் உங்களுக்கு கண்ணியம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். எவ்வளவு ஃபேஷன் டெக்னாலஜியான ஆடைகள் இன்றைக்கு பூமியிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவோ தொழில்நுட்பமான ஆடைகள் இன்றைக்கு உலா வந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய குழந்தை, உங்களுடைய குழந்தை ஆசையாக அதை வாங்கி கொடுங்கள் என்று சொன்னால் போதும், உடனே அது என்னுடைய குழந்தைக்கு ஹிஜாபான ஆடையா, அது தேவையுள்ள ஆடையா, அதன் மூலமாக என்னுடைய குழந்தைக்கு பாதிப்பு ஏதாவது இருக்குமா என்று ஆய்வு செய்கிற பெற்றோர்கள் குறைவு. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர யூடியூபில இன்றைக்கு எல்லா குழந்தைகள் கையிலும் மொபைல் போனை கொடுத்து வளர்க்கிறோமே. நம்மை விட நம்முடைய குழந்தைகளுக்கு மொபைல் போனில் என்ன எது இருக்கிறது என்பது தெரியும். 24 மணி நேரமும் குழந்தைகளுடைய கையில் மொபைல் போன். பெற்றோர்கள் இன்றைக்கு அப்படியே கொடுத்து வளர்க்கிறார்களே. நம்முடைய இளைய தலைமுறையை, பெண் மக்களை வளர்த்துவதில் பெற்றோர்களாக இருக்கிற நமக்கு என்ன பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. தூங்குவதற்கு குழந்தைகளுக்கு மொபைல் போன், சாப்பிடுகின்ற பொழுது மொபைல் போனை கொடுத்து சாப்பிட வைப்பது, இப்படி இந்த உலகத்தில் தாளாட்டு பாடினார்கள் நம்முடைய தாய் தந்தைகள். நம்முடைய தாய் தந்தைக்கு முன்னால் இருக்கிறவர்கள் தோளிலே போட்டு
தாலாட்டு பாடி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நெஞ்சிலே போட்டு தட்டி தூங்க வைத்த காலமெல்லாம் இன்றைக்கு மலையேறி போய்விட்டது. இன்றைக்கு ரீல்ஸ்கள் இருக்கிற மொபைல் போன்கள் கையிலே கொடுத்து குழந்தைகள் பார்த்து கொண்டே இருக்கிறது. பெற்றோர்கள் உணவை ஊட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படி இந்த உலகத்தில் வளர்க்கப்படுகின்ற சமூகத்தில் பெண்களுக்கு இஸ்லாம் எப்படி போய் சேரும்? ஆண் மக்களுக்கு இஸ்லாம் எப்படி போய் சேரும்? இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் என்று சொல்லப்படக்கூடிய நபிமொழி தொகுப்பினுடைய 3971வது செய்தி, கியாம நாளிலே சில பெண்கள் தோன்றுவார்கள். கியாமனாவுடைய அறிகுறியை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி வருகின்ற பொழுது, சில பெண்கள் தோன்றுவார்கள். அவர்கள் இறுக்கமான ஆடியை அணிந்து இந்த உலகத்திலே வருவார்கள். அவர்களுடைய அங்க அவயங்கள் எல்லாம் வெளியே தெரியக்கூடிய அளவிற்கு அவர்கள் இறுக்கமான ஆடையோடு இந்த உலகத்திலே வருவார்கள். ஆண்களுக்கு ஒப்பாக அவர்கள் இந்த பூமியிலே நடப்பார்கள். அவர்கள் இந்த உலகத்திலே தோன்றுவார்கள். இன்றைக்கு ஆண்களை பொறுத்தவரை அவர்கள் ஆடை அணிகின்ற பொழுது ஒரு லூசான சரட்டையும் பேண்டையும் போட்டுக்கொண்டு மறைத்த ஆண்கள் வாழ்கிறார்கள். இந்த சபைகளில் எத்தனையோ நபர்கள் புல்கை சரட்டை அணிந்து நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ஆனால் பேணுகளோடு ஒழுக்கத்தோடு மறைக்க வேண்டிய பெண்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் எப்படி உலா வருகிறார்கள்? ஆடை வாங்குகின்ற பொழுது அந்த ஆடை லூசான ஆடையாகத்தான் இருக்கும். அதை வாங்கி டெய்லர் கடைகளிலே கொடுத்து அதை ஒரு இறுக்கமான ஆடையாக அணிந்து இந்த உலகத்தில் உலா வருகிறார்களே சில பெண்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மறுமை நாளுடைய கியாம நாளுடைய அறிகுறியா அப்படிப்பட்ட சில பெண்கள் தோன்றுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்முடைய பெண் மக்களை எல்லாம் எந்த அடிப்படையில் வளர்த்தி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நபிமொழியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா 24வது அத்தியாயத்துடைய 31வது வசனத்தில் சொல்கிறான், வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன, அவர்கள் தங்களுடைய முன்கைகளையும் முகத்தையும் தவிர அவர்கள் வெளியே தெரியக்கூடிய இந்த பாகத்தை தவிர மற்ற எல்லா பாகத்தையும் மறைக்க வேண்டும். இந்த இடத்தில் ஜீனத் என்ற இந்த வார்த்தைக்கு விரிவுரையாளர்கள் 2 வகையான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். ஒன்று, ஜீனத் என்பது அழகு. இன்னொன்று, ஜீனத் என்பதற்கு அவர்கள் புறசாதனங்களால் தன்னை அழகுபடுத்துவது. பெண்களுக்குரிய மேக்கப் செட்டுகள், பெண்களுக்குரிய பியூட்டி பார்லர்கள் இன்றைக்கு அது இல்லாமல் பெண்களுக்கு வாழ்க்கையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெருவிற்கு தெரு ஊருக்கு ஊர் இன்றைக்கு மிகைப்படுத்தப்பட்டு விட்டது. இது போன்ற மேக்கப் சாதனுடைய கடைகள் திருமணத்திற்கு முன்பு அழகுபடுத்துவது, வெளியே செல்கின்ற பொழுது அழகுபடுத்துவது, வீடுகளில் இருக்கின்ற பொழுது அழகுபடுத்துவது, தொட்டது பிடித்ததுக்கெல்லாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் பெண்களுக்கு மேக்கப் சாதனங்கள் வந்துவிட்டது. இப்படி அழகு சாதனங்களை பயன்படுத்தக்கூடிய பெண்கள் புற சாதனங்களின் மூலமாகவும் தங்களுடைய அழகை இந்த உலகத்தில் யார் முன்பாக காட்ட வேண்டும், யார் முன்பாக காட்டக்கூடாது, எப்படி இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு என்பதை அல்லாஹ் எவ்வளவு தெள்ள தெளிவாக தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 24வது அத்தியாயத்துடைய 31வது வசனம், இல்லாலி புகூலத்திஹின்ன, பெண்களே நீங்கள் அழகோடும் அழகு இல்லாமல் ஒரு சாதாரணமாக யார் முன்னால் இருக்கலாம் தெரியுமா? உங்களுடைய கணவனுக்கு முன்பாக நீங்கள் அப்படி இருக்கலாம், தப்பில்லை. உங்களை திருமணம் முடித்த உங்களுடைய கணவனுக்கு முன்பாக அழகோடு இருக்கிறீர்கள், அழகு இல்லாமலும் சாதாரண ஆடையோடு இருக்கிறீர்கள், அது தவறே கிடையாது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களை பெற்றெடுத்தாரே ஒரு ஆண் தந்தை, அந்த தந்தைக்கு முன்பாக கூட நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அப்படி நீங்கள் வளர்க்கலாம், அப்படி நீங்கள் இருக்கலாம், தப்பு இல்லை. உங்களுடைய கணவருடைய தந்தை, நீங்கள் திருமணம் முடித்தாரே உங்களுடைய கணவர், அந்த கணவருடைய தந்தைக்கு முன்பாக கூட சாதாரணமாக நீங்கள் இருக்கலாம், அது உங்களுக்கு தப்பு இல்லை. உங்களுடைய மக்கள், நீங்கள் பெற்றெடுத்தீர்களே உங்களுடைய மக்கள், அந்த மக்களுக்கு முன்பாக நீங்கள் சாதாரண ஆடையோடு அலங்காரத்தோடு இருந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கணவருடைய முந்தைய மனைவியின் மூலமாக சில குழந்தைகளை பெற்றெடுத்திருப்பார்களா இல்லையா?
ஒரு கணவன் முன்னாள் திருமணத்தை முடித்து அந்த மனைவியின் மூலமாக சில பெண்களையும் ஆண் மக்களையும் பெற்றெடுத்திருப்பார். அந்த மக்கள் முன்பாக இந்த பெண் என்ன செய்யலாம்? அவர்கள் சாதாரணமான ஆடையோடு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தவறில்லை, உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய அண்ணன், உங்களுடைய தம்பி, இப்படி உங்களுடைய தாயினுடைய வயிற்றிலே பிறந்த உங்களுடைய சகோதரன், உங்களுடைய அண்ணன் தம்பிக்கு மத்தியிலே நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம். உங்களுக்கு அது தவறில்லை. உங்களுடைய சகோதரர்களுக்கு பிறந்த மக்கள், உங்களுடைய அண்ணன் தம்பிக்கு பக்கத்தில் நீங்கள் அப்படி இருக்கலாம். உங்கள் அண்ணன் தம்பிக்கு பிறந்த குழந்தைகளுக்கு மத்தியில் நீங்கள் சாதாரணமாக பெண்களே நீங்கள் இருக்கலாம். அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சகோதரிகளுடைய மக்கள் முன்பாக உங்களுடைய அக்காவோ உங்களுடைய தங்கச்சியோ இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு பிறந்திருக்கிற பெண் மக்கள் ஆண் மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் சாதாரணமாக வாழலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குடும்பத்தில் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்களுக்கு மத்தியிலே நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம், அலங்காரமாக இருக்கலாம். உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அடிமைகள் யாராவது இருந்தால் அந்த அடிமைகளுக்கு முன்னால் நீங்கள் அலங்காரம் இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று அல்லாஹ் இப்படியே சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது அடுத்து ஒரு பாடத்தை எடுக்கிறான். நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை வளர்த்தெடுத்துக் கொண்டே வரக்கூடிய நேரத்தில் உங்களுடைய மறைவான அங்கங்களை பற்றி அறிந்து கொள்ளாத சிறுவர்களுக்கு முன்பாக கூட நீங்கள் அப்படி இருக்கலாம், தப்பில்லை. அந்த குழந்தைகளுக்கு அந்த அறிவு இல்லாத பொழுது, அந்த நாலேஜ் இல்லாத அந்த பருவத்தின் போது கூட உங்களுடைய அந்த சிறுவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் ஆடையோடு இப்படிப்பட்ட அலங்காரத்தோடும் அலங்காரம் இல்லாமல் இருக்கலாம், தப்பில்லை. இதை தவிர்த்து நீங்கள் தெருவிலோ மற்ற நபர்களுக்கு மத்தியிலோ மற்ற ஆண்களுக்கு மத்தியிலோ இன்னிற உறவு, இவர் அந்த சொந்தக்காரர், இவர் இந்த சொந்தக்காரர், இந்த உறவுக்குரியவர் என்கின்ற பெயரை நாம ஏற்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு மத்தியிலே அப்படி இருந்தால் நமக்கு அது மிகப்பெரிய நாசத்தை தான் உண்டாக்கும் என்பதை அல்லாஹ் இந்த திருமுறை குர்ஆனுடைய ஆயத்தின் மூலமாக நமக்கு பாடத்தை எடுக்கிறான் என்றால் இப்படி நம்முடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் தஆலா இந்த செய்தி திருமுறைக்குடைய ஆயத்தை சொன்ன உடனேயே சஹாபாக்கள் சிலர் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், இவ்வளவு செய்தி அல்லாஹ் தஆலா யார் யார் முன்பாக இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லுகிறானே, கணவனுடைய தம்பியை பற்றி சொல்லவில்லையே, தம்பியுடைய அண்ணன் பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லவில்லையே, இந்த தம்பி அண்ணனுக்கு மத்தியில் தன்னுடைய மனைவி அப்படி இருக்கலாமா அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதுதான் மரணம், அதுதான் மரணத்திற்குரிய காரியம், அதுதான் மிகப்பெரிய நாசத்திற்குரிய காரியம். எப்படி? என்னுடைய மனைவி என்னுடைய தம்பிக்கு முன்பாக அப்படி இருக்கக்கூடாது, அண்ணனுடைய மனைவி தம்பிக்கு முன்னால் இருக்கக்கூடாது, தம்பியுடைய மனைவி அண்ணனுக்கு முன்பாக அப்படி இருக்கக்கூடாது, ஹிஜாபை பேண வேண்டும், கற்பொழுக்கத்தோடு இருக்க வேண்டும், கூட்டு குடும்பத்தில் வாழுகின்ற பொழுது இதையெல்லாம் பேணுதலோடு நாம் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் இவ்வளவு தெள்ள தெளிவாக, பெண்களே நீங்கள் இப்படி வளருங்கள், இப்படி இருங்கள், இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று பாடம் எடுக்கிறான் என்றால் நாமும் அறிய வேண்டும். இதையெல்லாம் ஆண்களாக இருக்கிற நாமும் புரிய வேண்டும். என்னுடைய மனைவிக்குரிய காரியம் என்னுடைய பெண் மக்களையும் ஆண் மக்களை வளர்ப்பது நமக்கு உரிமை இல்லையா? நமக்கு கடமை இல்லையா? நம்மை பார்த்து அல்லாஹ் கேட்கிறானே பெற்றோர்கள் என்று அதில் நாமும் அடங்குவோமே? நமக்கும் கேள்வி உண்டே? இதையெல்லாம் புரிந்து தெரிந்து நாம் வாழ வேண்டும். அடுத்து அல்லாஹ் அவனுடைய அருமறையாம் திருமறை குர்ஆனுடைய 24வது அத்தியாயத்துடைய 58வது வசனம் 59வது வசனம், இதிலே அல்லாஹ் எவ்வளவு தெளிவான ஒரு விஷயத்தை நமக்கு பாடம் புகுத்துகிறான் தெரியுமா? நீ பெற்றெடுத்த உன்னுடைய பிள்ளையாகத்தான் இருக்கிறார்கள். நமக்கு பெண் பிள்ளைகள் ஆண் மக்கள் இருக்கலாம், 4 குழந்தைகள் 3 குழந்தைகள் நம்முடைய வீட்டில இருக்கலாம். நம்முடைய வயிற்றில் கரு உருவாகி சுமந்து 10 மாதம் சுமந்த பெற்றெடுத்து நம்முடைய குழந்தைகளாக இருந்தாலும் கூட 3 நேரங்களில் அவர்கள் உங்களுடைய வீட்டினுடைய அறையில் நுழைவதாக இருந்தால் பெற்றோர்களாக இருக்கிற உங்க இடத்தில் அனுமதி பெற்றுத்தான் உள்ள நுழைய வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய பாடம்,
நீங்கள் பெற்றெடுத்திருக்கிற உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய அறைக்குள் நுழைவதாக இருந்தால் 3 நேரத்துல பர்மிஷன் கேட்கணும். அம்மா உள்ள வரட்டுமா, பாப்பா உள்ள வரலாமா? அந்த பர்மிஷனை 3 நேரங்களில் கேட்க வேண்டும். காரணம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்படி நீங்கள் வளர்த்தினால்தான் உங்களுடைய குழந்தைகள் கற்பொழுக்கத்தோடு வளர முடியும். இல்லை என்றால் நம்முடைய கையை மீறி போய் விடுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லியஸ்தக்லிஃபல்லதீன மலக்கத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யபுஹு ஹுல்மன் மின்கும் தலாத மர்ரா. 3 நேரங்களில் நீங்கள் பர்மிஷன் வாங்க, 3 நேரங்களில் அனுமதியை பெற்று நீங்கள் நுழைய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உங்களுக்கு அடிமைகள் யாராவது இருந்தால், உங்களுடைய குழந்தைகள் சிறுவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் 3 நேரத்தில் அனுமதி கேட்க வேண்டும். முதல் நிலையில் அல்லாஹ் சொல்கிறான், மின் கப்லி ஸலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரத்திற்கு முன்பே உங்களுடைய அறைக்கு உங்களுடைய குழந்தைகள் வருவதாக இருந்தால் பெற்றோர்களிடத்திலே அனுமதி கேட்க வேண்டும். அந்த அனுமதி கேட்டுத்தான் அறைக்குள்ளே உங்களுடைய குழந்தைகள் நுழைய வேண்டும். இரண்டாவது, வஹீன தல்ஊன தியாபக்கும் மினல் வஹீரியத், லுஹருக்கு இருக்கக்கூடிய அந்த முற்பகல் நேரம், அந்த லுஹருடைய நேரத்தில் உங்களுடைய பெண் மக்களோ ஆண் மக்களோ உங்களுடைய வீட்டினுடைய உள்ளே நுழைய வேண்டும் என்றால், அறைக்குள்ளே வர வேண்டும் என்றால் அவர்கள் அனுமதி கேட்டுத்தான் வர வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வமின் பஅதி ஸலாத்தில் இஷா, இஷாவுடைய நேரத்திற்கு பின்பு உங்களுடைய குழந்தைகள் வருவதாக இருந்தால் பெற்றோர்களிடத்திலேயே அனுமதி பெற்றுத்தான் வர வேண்டும். ஏன் இது அல்லாஹ் சொல்கிறான்? ஏன் இந்த பாடத்தை அல்லாஹ் மனித சமூகத்திற்கு பெண்கள் இப்படி இருக்க வேண்டும், பார்வையை காக்க வேண்டும், ஆடைகளை இறுக்கமாக அணியக்கூடாது, மறுமை நாளுக்குரிய அடையாளம் உங்களுடைய குழந்தைகள் 3 நேரத்தில் அனுமதி கேட்க வேண்டும், இதையெல்லாம் ஏன் அல்லாஹ் சொல்ல வேண்டும்? ஏன் தெரியுமா? இன்றைக்கு ஆட்டங்களையும் பாட்டங்களையும் குத்துகளையும் போட்டுக்கொண்டு ரீல்ஸ் மூலத்தில் நம்முடைய பெண் மக்கள் வரக்கூடாது என்பதற்காக, ஆட்டத்தோடு பாட்டத்தோடு உலகத்துடைய கலாச்சாரத்தினுடைய சமுதாயத்தில் இருக்கிற பெண்கள் சீரழிந்து விடக்கூடாது என்பதற்காக இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா கேட்டதற்கு இந்த பெண்களிடத்தில் ஏதாவது பதில் இருக்குமா? அடுத்து அல்லாஹ் நம்முடைய குழந்தைகள் அந்த பருவ வயதிலே அடைந்து விட்டால், பருவ வயதில் இல்லாமல் இருக்கும் போது 3 நேரத்தில் அனுமதி கேட்க வேண்டும். பருவ வயதை அந்த குழந்தைகள் அடைந்து விட்டால் அடுத்தவர்கள் என்ன எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 24வது அத்தியாயத்துடைய 59வது வசனம், வஇதா பலஅல் அத்ஃபால் மின்குமுல் உலும, உங்களில் இருக்கிற குழந்தைகள் பருவ வயதை அவர்கள் அடைந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவர்கள் பெரியவர்கள் எப்படி ஒரு வீட்டிற்குள்ளே ஒரு இடத்திற்கு செல்கின்ற பொழுது ஒரு பர்மிஷன் அனுமதியை எப்படி பெரியவர்கள் கேட்பார்கள், அதே போல உங்களுடைய சிறுவர்கள் உங்களுடைய குழந்தைகள் அந்த பர்மிஷனை கேட்டு பெரியவர்கள் கேட்பதை போல அனுமதியை கேட்டுத்தான் உள்ளே வர வேண்டும். அவர்கள் பருவ வயதை அடைந்து விட்டான் என்று அல்லாஹ் பாடம் எடுக்கிறான் என்றால், ஒழுக்கம் சீர்கேடுகள் இல்லாமல் இருப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை இது போன்ற விஷயத்தின் மூலமாக பக்குவப்படுத்துகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஒரே போர்வைக்குள் 2 நபர்கள் உறங்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தை, ஒரு போர்வைக்குள் 2 ஆண் உறங்கக்கூடாது, ஒரு போர்வைக்குள் 2 பெண் உறங்கக்கூடாது. இன்றைக்கு எவ்வளவோ பத்திரிகை செய்திகளை பார்க்கிறோம், எவ்வளவோ படிக்கிறோம், எவ்வளவு ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய ஆண் மக்கள் பெண் மக்கள் இன்றைக்கு சீர்கிட்டு போவதற்கு காரணம், உங்களுடைய குழந்தைகளே பருவ வயதை அடைந்து விட்டால் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் ஒரு சேர உறங்க வைக்காதீர்கள், அவர்களுக்கு தனி அறையை உருவாக்குங்கள், அவர்களை தனிமைப்படுத்தி உறங்கவில்லை. ஏன் சொன்னது? ஏன் இது இஸ்லாம் நமக்கு சொன்னது? ஒரு ஒழுக்கத்தோடு, ஒரு பண்பாட்டோடு, ஒரு சீரிய நேரியோடு உங்களுடைய குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக அடித்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனிமையிலே அமரார்கள். அப்படி நீங்கள் ஆணும் பெண்ணும் தனிமையிலே அமர்ந்தால் அந்த இடத்தில் 3வது ஒருவன் இருக்கிறான், அவன் ஷைத்தான். அவன் உங்களை பாவத்தினுடைய உச்சத்திற்கே அழைத்து சென்று விடுவான். இதையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை எப்படி வளர்க்க வேண்டும், ஆண் எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறது. 33வது அத்தியாயத்தினுடைய 53வது வசனம், அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய மனைவிமார்கள் நமக்கு தாய்மார்கள். அந்த நபிமார்களுடைய மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா
ஒரு விஷயத்தை பாடமாக கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய மூமியனான பெண்களும் கற்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பாருங்கள். ஏதாவது பொருள் உங்களுக்கு வேண்டும் என்றால் நபிமாருடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அதை நீங்கள் மறைந்திருந்து தான் பிறர் இடத்திலே என்று வாங்க வேண்டும். ஏதாவது ஒரு தேவை உங்களுக்கு, அப்படி தேவை இருக்கின்ற பொழுது ஒரு பொருளை வாங்குவதாக இருந்தாலும் அதை சற்றென்று வெளியே வந்து பிற ஆண்களிடத்திலே வாங்கி விடாதீர்கள். மறைந்திருந்து பக்குவமாக அதை நீங்கள் வாங்குங்கள். நபிமாருடைய மனைவிகளுக்கு அல்லாஹ் எடுக்கிற பாடம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஇதா சஅல்துமுஹுன்ன மதஅன் ஃபஇஸ்அலூன மின் வராஇ ஹிஜாப். நீங்கள் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு தேவையின் காரணமாக ஒரு பொருளை வாங்குவதாக இருந்தால் நீங்கள் ஹிஜாபோடு மறைவுக்கு பின்னால் இருந்த அந்த பொருளை நீங்கள் வாழுங்கள். அப்படி நீங்கள் வாழ்வதுதான் உங்களுடைய இருதயத்தை பாதுகாக்கும், அவர்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவருடைய உள்ள தீமது பக்குவப்படுத்தும். வெறுமனே நீங்கள் அந்நிய ஆண்களிடத்தில் அப்படி சென்று விடாதீர்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருமறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். 24வது அத்தியாயத்துடைய 27வது வசனம். நம்முடைய வீடுகளில், நம்முடைய நண்பர்களுடைய வீடுகளில், நம்முடைய உறவுக்காரர்களுடைய வீடுகளில் நுழைவதாக இருந்தாலும் அதற்கும் இஸ்லாமிய மார்க்கம் சில பேணுதல்களை நமக்கு கொடுத்திருக்கிறது. சட்டென்று ஒரு வீட்டினுடைய உள்பகுதியினுடைய பார்வை போய்விடக்கூடாது. வீட்டினுடைய பாகத்தில் என்று உள்ளே என்ன நடக்கிறது என்று பார்த்துவிடக் கூடாது. அதற்கு சில விதிமுறைகளை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. காரணம், அவர்களுடைய சொந்த வீட்டில் எப்படி வேண்டுமானாலும் சிலர் வாழலாம், எப்படி வேண்டுமானாலும் இருப்பார்கள். அதை கொஞ்சம் கரைந்து கூட இருக்கலாம், அது அவர்களுக்கு தெரியாமலும் கூட இருக்கலாம். அதையெல்லாம் அவர்கள் சட்டை செய்யோ கண்டு கொள்ளவோ மாட்டார்கள். அந்த இல்லத்திலே நீங்கள் நுழைவதாக இருந்தால் உங்களுடைய பார்வையை நீங்கள் உடனே செலுத்தாதீர்கள். அங்கு பரிமிஷனை கேட்க வேண்டும். அதை அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்று பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா ததுகுலூ புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தானிசூ வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. நீங்கள் ஒருவருடைய வீட்டிற்குள்ளே நுழைவதாக இருந்தால் அந்த இடத்திலே பார்வையை செலுத்தாமல் அந்த இடத்திலே நின்று அனுமதியை கேளுங்கள். அந்த அனுமதி கொடுக்கப்பட்டால் சலாம் சொல்லி அந்த வீட்டிற்குள்ளே நுழையுங்கள். அதற்கு முன்பாக பார்வையை செலுத்தாதீர்கள். அந்த அனுமதியும் அந்த சலாமிற்கு பதிலே இல்லை என்று சொன்னால் கண்ணியமான முறைகளை திரும்பி வந்து விடுங்கள் என்று சொல்கிறானே, இதையெல்லாம் இஸ்லாம் ஏன் சொன்னது? இதையெல்லாம் அல்லாஹ் ஏன் சொன்னான்? இப்படி இந்த மார்க்க நன்னெறிகளோடு நம்முடைய குழந்தைகள் வளர்க்கப்பட்டால் இறையச்சத்தோடு தத்துவமோடு அவர்கள் இந்த பூமியிலே வாழ்வார்கள், வளர்க்கப்படுவார்கள், கண்ணியத்தோடு நடப்பார்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இது போன்ற திருமறைக்குடைய ஆயத்துக்களை பேசுகிறார். இதையெல்லாம் புரிந்து தெரிந்து நம்முடைய மக்களை அப்படி வளர்க்கக்கூடிய பக்குவத்தையும் பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதலாவது ஜிமாவுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. 33வது அத்தியாயத்துடைய 32வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இறை விசுவாசம் கொண்ட பெண்களே, மோமினான பெண்களே, நீங்கள் இந்த பூமியிலே வாழுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்கின்ற பொழுது யா நிசாஇன் நபி, நபியினுடைய மனைவிமார்களே என்று அழைத்து அல்லாஹ் தஆலா அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லிக் கொண்டே வருகிறார். லஸ்துன்னக அஹதின் மினிஸா, நீங்கள் மற்ற பெண்களைப் போல அல்ல. இனி தகைத்துன்ன ஃபலா தலர்புன்ன பில் கௌலி, நீங்கள் இறையச்சத்தோடு இருக்க நீங்கள் விரும்பினால் அந்நியர்களோடு பேசக்கூடிய பேச்சிலே நீங்கள் நளினம் காட்டாதீர்கள், குலைந்து குலைந்து நீங்கள் பேசாதீர்கள். ஆண்களிடத்திலே குறைந்து பேசுவது, வலிந்து பேசுவது, நளினமாக பேசுவது இதெல்லாம் உங்களிடத்திலே இருக்கக்கூடாது. ஆண்களிடத்திலே கடினமாக பேசுங்கள், கராராக பேசுங்கள், கற்பழுக்கத்தோடு பேசுங்கள், விரைந்து பேசுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக நமக்கு பாடம் எடுக்கிறார். அடுத்து அல்லாஹ் அவனுடைய அல்மரியாம் திருமறை குர்ஆன் 33வது அத்தியாயத்துடைய 33வது வசனம், வக்கர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜுன்ன வலா தபர்ரஜுல் ஜாஹிலியத்தி ஊலா, அறியாமை காட்டி வாழ்ந்த பெண்கள் எல்லாம் தங்களுடைய அழகை வெளியே காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படியே தெருவெல்லாம் சுற்றி வருவார்கள். அதை போல நீங்கள் வாழாதீர்கள். அல்லாஹ் வைக்கிறார். அல்லாஹ்வுடைய வேத வசனம். அறியாமை காலத்தில் வாழக்கூடிய பெண்கள் தங்களுடைய ஆடைகளை, அவர்கள் அலங்காரத்தை, ஆடைகளையும் அழகுகளையும்
வெளியே சுற்றி திரிவார்கள், பார்க்க வேண்டும் என்பதற்காக. அப்பில் மூமினான பெண்களே நீங்கள் இருந்து விடாதீர்கள், இறை விசுவாசம் கொண்ட பெண்களே நீங்கள் இருந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவருடைய அருமறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், எந்த பெண் நறுமணத்தை அணிந்து கொண்டு வீதியிலே உலா வருகிறாளோ, பிற ஆண்களை கவர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக நடக்கிறாளோ, அவளுடைய ஈர்ப்பு என்னிடத்திலே வர வேண்டும் என்று அவள் நடந்து செல்கிறாளோ, அவள் மூமினான பெண்ணே அல்ல, அவளுக்கு வேறு ஒரு பெயர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அழகிற்காக, பிற மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த பெண் தன்னுடைய தலையிலே இருக்கிற முடியில் ஒட்டு முடியை வைப்பாரோ அல்லது ஒட்டு முடி வைத்து விடுவாரோ, இவர்களை அல்லாஹ் சபிக்கிறார், இவர்களின் மீது நாசம் உண்டாக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். ஒரு காலம் வரும், அந்த மறுமையினாலே அந்த பெண்கள் அப்படி தோன்றுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என்ன செய்தி தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், முஸ்லிம் என்று சொல்லப்படக்கூடிய நபிமொழி தொகுப்பினுடைய 4314வது செய்தி. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இரண்டு சாராரை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. அந்த இரண்டு சாராரில் ஒரு சாராருடைய பெண்களை எப்படி தெரியுமா? அவர்கள் தங்களுடைய கையிலே சாட்டை வைத்துக் கொண்டே அவர்கள் பிறரை அடித்துக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பெண்களை பற்றி சொன்னார்கள் நரகத்திலே. இன்னொரு சாராரை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் யார் தெரியுமா? ஆடை அணிந்திருப்பார்கள், ஆடை அணியாத நிர்வாணிகளாக அவர்கள் இந்த பூமியிலே உலா வருவார்கள். எப்படி ஒட்டகத்துடைய திமில்கள் நடக்கின்ற பொழுது அங்கும் இங்குமாக சரிந்து சரிந்து நடக்குமோ, அதே போல தங்களுடைய தலையை அவர்கள் சாய்த்து சாய்த்து நடப்பார்கள். பிறரை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக, பிறரை கவர வேண்டும் என்பதற்காக அவர்கள் மெலிந்த ஆடையோடு உலா வருவார்கள். பெண்களே, நீங்கள் சொர்க்கமல்ல, சொர்க்கத்துடைய வாடையை கூட நீங்கள் நுகர முடியாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பகிரங்கமாக இந்த செய்தியை சொன்னார்கள் என்றால், நாம் எல்லாம் பாடம் படிக்க வேண்டாமா? நாம் எல்லாம் விளங்க வேண்டாமா? வெறுமனே பெண்களை பெற்றோம் வளர்த்தோம் என்பதல்ல, மார்க்கத்துடைய ஆணிவேர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், இஸ்லாத்துடைய நன்னெறிகள் அவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். என்னுடைய அக்காவாக, என்னுடைய தங்கையாக, என்னுடைய சகோதரியாக, என்னுடைய பிள்ளையாக யாராக இருந்தாலும் இஸ்லாம் பெண்களை இப்படித்தான் வாழ வேண்டும் என்றால் அவர்கள் அப்படித்தான் வாழ வேண்டும். யாரோடு எப்படி நிற்க வேண்டும், யாரோடு எப்படி பேச வேண்டும், எப்படி வெளியே நடக்க வேண்டும், இறுக்கமான ஆடைகளே இருந்து அவர்கள் பாதுகாப்பு பெற்று இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இந்த உலகத்திலே ஒரு பெண் வாழ்ந்தால் இவளுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துவானா அல்லது தாழ்த்துவானா? இப்படி ஒரு பெண் இந்த பூமியிலே நடந்தால் அவருக்கு சாலிதான கணவன் கிடைப்பானா, கிடைக்காமல் போவானா? இப்படி இந்த பூமியில ஒரு பெண் வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய அருளில் அவள் பயணிப்பாளா அல்லது ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலே விடுவாரா என்பதையெல்லாம் இந்த திருமறைக்குடைய ஆயத்தில் இருந்தும் அல்லாஹ்வுடைய பொன்வழியில் இருந்தும் நாமே கேள்விகளை கேட்டு அதற்குண்டான பயனை தரக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.